கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தினாலே எலும்பு பிரகாஷ் யூடியூப் சேனல் மூலமா உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். கிறிஸ்துவ பெண்களின் குரல் என்ற தலைப்பில் இந்த நாளில் நான் உங்கள்கிட்ட சில பெண்களை குறித்ததான சில காரியங்களை நான் பேச விரும்புகிறேன். ஏன் அப்படின்னா, இந்த காலகட்டத்தில் பார்க்கும்பொழுது ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், யூடியூபாக இருக்கட்டும், அநேக பெண்கள் ஆண்டவருக்காக எழும்பி பிரகாசிச்சுட்டு இருக்காங்க. ஆண்டவருக்காக ஊழியம் செய்து கொண்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஏதோ ஒன்று அவங்களால ஆண்டவர் என்ன அழைப்பு, என்ன அபிஷேகம் கொடுத்துருக்குறாங்களோ அதை வைத்து ஆண்டவருக்காக ஏதாவது ஒன்றை செய்து கொண்டு இருக்கிறாங்க. அதுவே ஆப்போசிட் பார்க்கும் பொழுது அநேக பெண்களை ஊழியம் செய்யக்கூடாதுன்னு சொல்லி தடை செய்து வைக்கிற அநேக கணவன்மார்கள் உண்டு. வேதத்தில் பார்க்கும் பொழுது ஆதியாகமம் 1:26 நமது சாயலாகவும் நமது ரூபத்தின் வழியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக. அதுவே 28 பார்க்கும் பொழுது அவர் என்னென்ன படைக்கிறாரோ அதெல்லாம் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதிக்கிறார். அப்போ இந்த ஆசீர்வாதம், இந்த பூமியை நீங்க ஆளுகை செய்யுங்க அப்படின்ற அந்த ஆசீர்வாதத்தை கணவன் மனைவி 2 பேருக்குமே ஆண்டவர் கொடுக்கிறாரு. அதை விட முக்கியமானது, அவருடைய சாயல்ல யார் உருவாக்கப்படுறா அப்படின்னா ஆதாம் ஏவாள் 2 பேருமே உருவாக்கப்படுறாங்க. தேவனுடைய சாயல் அப்படின்னா அவருடைய வல்லமை அடங்கியிருக்கு, அவருடைய மகிமை, அவருடைய அபிஷேகம், இதுவும் அந்த சாயல்ல அடங்கியிருக்கு. இப்போ இந்த காலகட்டத்தில் என்னன்னு பார்த்தா, அநேக ஊழியக்காரர் இந்த ஃபுல்பிட்டா இருக்கட்டும், இந்த பிரசங்க பகுதி, இந்த ஆராதனை பகுதி, தேவனுடைய சமூகம், உபவாசம், இது எல்லாமே எனக்கு தான் அப்படின்ற மாதிரி அவங்களுடைய பங்கை முதல்ல போய் கொடுத்தாராங்க. அவங்களுடைய வீட்டில் இருக்கிற மனைவிமார்களை பற்றி யாரும் யோசிக்கிறது இல்லை. ஐயோ, அவங்களுக்கும் அழைப்பு இருக்கே, அவங்களுக்கும் அபிஷேகம் இருக்கே, ஆண்டவர் அவங்க மேலேயும் பிளானிங் வச்சிருக்கிறாரே அப்படின்னு சொல்லி யாருமே யோசிக்கிறது இல்லை. நீ ஜெபம் மட்டும்தான் பண்ணணும், வீட்டுல இருந்து ஜெபம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்குன்னு ஒரு ரூல்ஸை கொடுக்குறாங்க. அடுத்தது சபையில வந்தா கூட அவங்களுக்குன்னு ஒரு இடத்த கொடுத்து உட்கார வச்சாங்களே தவிர, முன்னாடி அவங்கள கூப்பிட்டு அவங்களுக்குன்னு ஆண்டவர் என்ன அழைப்பு கொடுத்துருக்காரோ, என்ன அபிஷேகத்தை கொடுத்துருக்காரோ அந்த பாதையில அவங்கள கைட் பண்ணி வழி நடத்துறது இல்லை. முதல்ல ஊழியம் செய்யறவங்க தன்னுடைய மனைவியின் மேல இருக்கிற அபிஷேகத்தையும் அந்த அழைப்பையும் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் அப்படின்னா, சபையில வருவாங்க, இன்னொரு பெண்ணு வருவாங்க, அவங்களுடைய அழைப்பையும் அபிஷேகத்தையும் புரிஞ்சு கொண்டு அடுத்த வாரத்திலிருந்து நீங்க இந்த பகுதி எடுத்துக்கோங்க, இந்த பகுதி பண்ணிக்கோங்கன்னு சொல்லி அவங்கள என்கரேஜ் பண்றாங்களோ தவிர தங்களுடைய மனைவியை பத்தி அவங்க யோசிக்கிறது இல்லை. அவங்களுக்கு ஒரு எல்லையை வைக்கிறாங்க. ஏன் எல்லையை வைக்கிறாங்கன்னா, இந்த அபிஷேகன்றது எல்லையை கடக்க வைக்குமோ தவிர இது ஒரு எல்லைக்குள்ளாக பயன்படுகிற ஒரு காரியம் கிடையாது. அபிஷேகம் அது அளந்து கொடுக்கப்படுகிறது இல்லை, அது நிரம்பி வழிகிற அளவுக்கு கொடுக்கப்படுகிறது. அப்போ இந்த அபிஷேகத்தை யாரெல்லாம் தங்களுடைய வாழ்க்கையில பெற்றுக்கொள்கிறார்களோ அவங்களுக்கு ஒரு வாஞ்சை தாகம் உண்டாகும். ஐயோ, நான் தேவனுக்காக இப்படியெல்லாம் நான் பயன்படணுமே, அவருடைய ஊழியத்தை நான் செய்யணுமே, அநேக ஜனங்களை நான் ஆதாயப்படுத்தணுமேன்னு சொல்லி அநேகருடைய இருதயத்துல அந்த ஏக்கங்களும் அந்த வாஞ்சையும் தாகமும் இருக்கு. ஆனா சில இடங்கள்ல அவங்களுடைய கணவன்மார்கள் அதை தடை செய்யும் பொழுது அந்த அபிஷேகம் அவர்களை விட்டு குறைந்து போகிறது. தேவனுடைய பார்வைக்கு ஆண் என்று பெண் என்று கிடையாது. தேவன் ஆணையும் பெண்ணையும் இருவரையுமே ஆசீர்வதிக்கிறார் ஆதியாகமம்ல. அதுவே இயேசு பிறந்ததுக்கு அப்புறம் பாருங்க, அவர் வளர்ந்து ஊழியம் பண்ணும் பொழுது சமாரியா ஸ்திரீயை அவர் தேடி செல்கிறார். அப்ப அந்த சமாரியா ஸ்திரீ இயேசுவை பற்றி எங்கும் உபதேசிக்கிறவர்களாய் மாறினதை நம்ம வேதத்துல பார்க்கிறோம். அது போலதான் ஆண்டவருடைய சத்தியத்தை பேசுவதற்கு ஆண்கள் தான் தேவை அப்படின்னு இல்லை, ஒரு பெண்ணும் தேவை. ஏன்னா இயேசு இந்த பூமியில பிறக்கிறதுக்கு ஒரு பெண் தேவைப்படுறாங்க. மரியாள் இடத்திலிருந்து இயேசு வெளிவந்ததை நம்ம பார்க்கிறோம். அவர் இந்த பூமியில பிறந்ததை நம்ம பார்க்கிறோம். அதுவே பாருங்க, வேதத்துல நம்ம ஆதியாகமம்ல பார்க்கும் பொழுது எந்த ஒரு பெண்ணால ஆவிக்குரிய வாழ்வா இருக்கட்டும் அல்லது ஊழியமா இருக்கட்டும், தேவனுடைய திட்டங்கள் யார் மூலியமா அது உடைந்ததோ அதே போல ஆண்டவர் ஒரு பெண்ணை கொண்டு மறுபடியுமாய் கட்டி எழுப்புறார், மறுபடியுமாய் தொடங்குறத நம்ம வேதத்துல அழகா நம்ம மரியாளுடைய காரியங்களை நம்ம படித்து பார்த்தால் நமக்கு தெரியும். இன்னும் சில இடங்கள்ல பாருங்க, பெண்களை ஊழியத்துக்கு கூட்டிட்டு போறது, அவங்க எங்க நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க, நான் ஊழியத்தின் பாதையில போகும் பொழுது எனக்கு இந்த மாதிரியெல்லாம் வாஞ்சிருக்கு சிஸ்டர், இந்த மாதிரியெல்லாம் போகணும், இந்த மாதிரியெல்லாம் ஊழியம் பண்ணணும்னு இருக்கு, ஆனா என்னுடைய கணவர் கூட்டிட்டு போறேன். நான் கேட்கிறேன், சபையில கணவன் மனைவி 2 பேருமே வராங்க, பெண்கள் வராங்க, ஆண்கள் வராங்க, சிறு பிள்ளைகள்ல பெண் பிள்ளைங்க இருக்காங்க, வாலிபர்கள்ல வாலிப பிள்ளைகள் இருக்காங்க, பெண் பிள்ளைகள் இருக்காங்க. நீங்க வீட்டுக்குறதுக்கு போறீங்களே, அங்க பெண் பிள்ளைகள் இருக்காங்க. அவங்களுக்குன்னு ஏதாவது ஒரு பகுதியை உங்க மனைவிமார்களுக்குன்னு கொடுக்கும் பொழுது அவங்களுக்கான ஆலோசனை அவங்க கொடுப்பாங்களே.
வீடு குடும்பம் அப்படின்னும் பொழுது கணவன்மார் மட்டுமே பேசிக்கிட்டு இருந்தா எப்படி இருக்கும், அவங்க மட்டுமே ஆலோசனை சொல்லி கொண்டு இருந்தா எப்படி இருக்கும். மனைவிக்கும் அந்த ஆலோசனை கொடுக்கறதுக்கான ஒரு உரிமை இருக்கு இல்லையா? குடும்பத்துல பிள்ளைகளை எப்படி நடத்தணும், பிள்ளைகளை எப்படி கைட் பண்ணணும், பிள்ளைங்களுக்கு என்ன நல்லது சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஸ்திரீகளுக்கும் ஆண்டவர் அந்த ஞானத்தை கொடுத்திருக்கிறார். ஞானம் உள்ளவங்க எப்போதுமே ஒரு சபையவோ அல்லது ஊழியத்தையோ உடைக்க மாட்டாங்க. ஞானமுள்ள ஒரு பெண்ணா நீங்க உங்களுடைய மனைவிமார்களை நீங்க பார்த்தீங்கன்னா தைரியமா நீங்க அவங்களுக்கான பங்கு உங்களுடைய சபையில நீங்க கொடுக்கலாமே. அவங்க ஒரு நாளும் ஒருபோதும் அவங்க சபையவோ அல்லது ஊழியத்தையோ உடைக்க மாட்டாங்க. ஞானம் உள்ளவர்கள் வீட்டை கட்டுவார்களோ தவிர அவங்க ஒரு நாளும் இடித்து போட மாட்டாங்க. ஏன்னா அநேக கணவன்மார்கள் புகழ்வாங்க தங்களுடைய மனைவி பத்தி, என் மனைவி ரொம்ப தங்கமானவோ, ரொம்ப அன்பானவோ, எப்பவுமே ஜபன் இருப்பா, ரொம்ப நல்லவன் சொல்லி நிறைய பேரு புகழ்றாங்க. ஆனா அவங்களுடைய அந்த ஊழியத்தை நம்ம ஆராய்ந்து பார்க்கும் பொழுது அந்த பெண்களை அவங்க முன்னாடி கொண்டு வரவே மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு என்னவான்னு தெரியல, எங்க சபை உடைஞ்சிருமோ அப்படின்னு. இன்னும் சிலர் பாருங்க, பவுல் சொல்லிட்டாருன்னு சொல்லி அந்த காரியங்களை தான் முதல்ல வைக்கிறாங்களோ தவிர தேவன் கொடுக்கப்பட்டதான அந்த அபிஷேகமும் மகிமையும் ஆதாமுக்கும் ஏவாள் 2 பேருக்குமே ஆண்டவர் கொடுக்கிறாரு என்பதை அவங்க அதை முன்னாடி அதை பார்க்கறது இல்லை, பார்க்க தவறியாராங்க. அபிஷேகத்தை குறைய வைத்து அபிஷேகமே இல்லாம எந்த ஒரு பயனுமே இல்லாம மரித்து போகிற அநேக பெண்கள் உண்டு. ஆனா அவங்களுடைய இருதயத்துல பார்க்கும்போது ஆண்டவருக்காக நான் ஏதாவது செய்யணுமே, கடைசி வரைக்கும் செய்யாமல் செத்தவர்கள் அநேக பேர் உண்டு. எனவே என்ன ஆலோசனை சொல்ல வர அப்படின்னா, தயவு செய்து பெண்கள் மேல இருக்கிற அழைப்பையும் அந்த அபிஷேகத்தையும் பகுத்தறிந்து கொண்டு அவங்களுக்கான ஒரு பங்கை கொடுக்கும் பொழுது அந்த சபை இன்னும் அழகாக வரும். ஏன்னா கணவன் மனைவி இருவருமே ஒரு மனமாய் செயல்படும் பொழுது அந்த ஊழியம் இன்னும் ஆசீர்வதிக்கப்படும். அந்த ஊழியத்துல இன்னும் ஆத்துமாக்கள் நிரம்பி வழிவார்கள். அநேக ஊழியங்களில நம்ம பார்த்திருக்கோம், கணவன் மனைவியுடைய ஒரு மனம் அநேகரை ஆதாயப்படுத்தும்படியாக தேவனுடைய சமூகத்துக்கு பக்கமாய் திருப்பும்படியாக அநேக ஒரு அற்புதங்களை அதிசயங்களை செய்கிறதா இருக்கு. ஏவாள் செய்தாங்க பாருங்க ஒரு தவறு, கணவனுக்கு தெரியாம போய் சர்பத்தை பார்க்கறது, அந்த பிசாசோட உறவாடுறது, தொடர்பு வைக்கிறது. அப்ப இந்த மாதிரி காரியங்கள் அநேக பெண்களுடைய வாழ்க்கையில இருக்கு. எப்படி அப்படின்னா, எனக்கு தான் எல்லாம் தெரியும்னு சொல்லிட்டு கணவன் எந்த ஒரு உரிமையும் கேட்கறது இல்லை, எந்த ஒரு காரியங்களும் டிஸ்கஸ் பண்றது இல்லை. அநேக இடங்கள்ல அவங்க தான் எல்லாமேன்ற மாதிரி அநேக சபையங்கள்ல அவங்க அதிகாரம் பண்ணி கொண்டு இருக்கிறத பார்க்கிறோம். கணவன் மனைவி ஒரே மனமா இருக்கணும். அது இல்லாம கணவனுக்கு அடங்கி மனைவி இருக்கணும். ஏன்னா கணவனுடைய விழா எலும்பை எடுத்துதான் ஆண்டவர் ஒரு மனைவியை செய்யறாங்க. ஏன்னா அழகா இன்னொரு வெளி மண்ணை எடுத்து ஏவாளை உருவாக்கி இருக்கலாமே, இல்லை, கணவனுக்கு அடங்கி இருக்கணும்னு சொல்லிதான் கணவனுடைய விழா எலும்பை எடுத்து ஒரு மனைவியை ஆண்டவர், அதாவது ஏவாளை உருவாக்குறத பார்க்கணும். அது போலதான் ஒரு மனமாய் நம்ம ஊழியத்துல செயல்படணுமோ தவிர நம் கணவனுக்கு கேட்காம ஏதாவது ஒரு காரியங்களை போய் செய்யறது, அவருக்கு தெரியாம அதிக பிரசங்கித்தனமா ஓவர் கான்பிடன்ட்ல போறது, இந்த மாதிரி காரியங்கள் அங்க ஏதாவது ஒரு பிரச்சனையை கொண்டு வரும். எனவே கணவன் மனைவி இருவருமே ஒரே மனமா ஊழியங்கள் செய்யும் பொழுது அது இன்னும் அதிக வளர்ச்சியா இருக்கும். கர்த்தர் இதை அதிகமாய் விரும்புகிறவரா இருக்கிறாங்க. பெண்களுக்குன்னு சில வாய்ப்புகளை கொடுங்க, உங்க ஊழியத்துல பங்குகளை கொடுங்க. ஊழியமா இருக்கட்டும், போதனை செய்கிற அந்த நேரமா இருக்கட்டும், அல்லது வர்ஷிப் ஆராதனை நேரமா இருக்கட்டும், உபவாச நேரம், எல்லாமே எனக்கு தான் அப்படின்ற மாதிரி அந்த எண்ணத்துல வைக்காம இது என்னுடைய மனைவிக்கும் இதுல பங்கு இருக்கு, என்னுடைய ஊழியத்தின் பாதையில என் மனைவிக்கும் பங்கு இருக்கு, அவங்களும் என் ஊழியத்துல என் கூட பயணம் செய்யறாங்களேன்னு சொல்லி அதை மனதில் வைத்து கொண்டு பெண்களையும் ஒரு பொருட்டா எண்ணி அவங்களுக்கான வாய்ப்பை தர வேண்டும்படியா இந்த வீடியோ மூலியமா நான் கேட்டுக்கொள்கிறேன். தொடர்ந்து கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.